ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். தக்காளி ஊறுகாய் இந்த சம்மர் டைமில் தக்காளி வந்து ரொம்ப மலிவாகவே விற்கிது. அதுவும் இல்லாமல் தக்காளி சீசன்றதுனால எல்லார் வீட்லேயும் வந்து தக்காளி ஊறுகாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் எப்படி செய்யணும்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு தக்காளி ஊறுகாய் செஞ்சு காட்டலான்னு நினச்சிட்ருக்கேன். தக்காளி ஊறுகாய் இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு எல்லாமே நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. மெயினாக ட்ரெயினில் போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்டான சைடிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி ஊறுகாய். இது ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது. இந்த டைமில் நம்ம தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, தக்காளி ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து போட்டு சாப்பிடலாம். மெயினாக வந்து குழம்பு வைக்கலையேன்ற அன்னைக்கு கவலையே தேவையில்லை. தக்காளி ஊறுகாய் இருந்துட்டாலே போதும். அந்த தக்காளி ஊறுகாய் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், நல்லா ரெட்டாக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கு இல்லையா, அந்த காம்பு இருக்கு இல்லையா, இதை மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அழகாக தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். வாங்க வேக வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆயிலெலாம் எதுவும் சேர்க்கல, நம்ம தக்காளியை தான் சேர்க்க போகிறோம். தக்காளி மொத்தத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து அப்படியே நம்ம வேக வைக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே தக்காளி வந்து அப்படியே வேகட்டும். அது வேகத்துக்குள்ளே ஒரு எலுமிச்சை சைஸில் வந்து நம்ம புளி எடுத்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சு கரைச்சி அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஊறட்டும். தக்காளி நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சலும் சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரட்டும். இந்த புளி கரைச்சலோடு நல்லா ஒன்று திரண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுண்ட வைக்கலாம். அந்த புளி தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வந்து தக்காளியும் அந்த புளி தண்ணியை வந்து நல்லா மிங்கிளாய் சுருண்டு வந்திருக்கு. இந்த பக்குவம் போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில பவுடர்லாம் அரைக்கணும், அது வறுத்து நம்ம அரைச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கிடுங்க. நல்லா வெடிக்குது பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அதே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறோம். இதையும் வந்து ரொம்ப கம்மி தீயிலே வச்சுக்கோங்க. கம்மி தீயிலே வச்சு வறுத்து எடுத்துருங்க. வேகமாக தீ வச்சிங்கன்னா கருகிடும். கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சிடும், கருகிடும். அதாவது நம்ம இதை வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ வறுத்த இந்த பொடியை வந்து நம்ம தூளாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த கல்லில் தான் வந்து அரைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பொருள்லாம் வந்து எதை வந்து எதில் அரைச்சா நல்லா இருக்குமோ அதில் அரைச்சா தாங்க நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சியில் அரைச்சிருக்கலாம், ஆனால் மிக்சியில் அரைச்சா ரொம்ப ஃபைன் ஆகிடும். அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. இந்த மாதிரி கல்லில் நீங்கள் அரைப்படும் போது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வந்து அரைப்படுற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கல்லில் அரைக்கும் போது அது டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வேறு தான். அந்த காலத்தில் எங்கெங்கே மிக்சி இருந்தது, இந்த மாதிரி கல்லில் தான் வந்து அரைப்பாங்க. நானும் வந்து இப்போ கல்லில் தான் வந்து அரைச்சிக்கிறேன். நான் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக வந்து மிக்ஸி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி கல்லுலேயே வந்து நான் அரைச்சிடுவேன்.
ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் மிக்ஸி யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து இந்த கல்லுலேயே வந்து நான் எப்போவுமே அரைச்சிடுவேன். இந்த பக்குவம் வந்து நம்ம மிக்சியில் வந்து பார்க்க முடியாது. அது வந்து ஒன்று நல்லா ஃபைன் ஆகிடும், இல்லைனா ரொம்ப குறைன்னு இருக்கும். நம்ம எப்படி சுற்றுறோமோ அந்த மாதிரி. இப்படி நம்ம வந்து பார்த்து அரைக்கும் போது நமக்கு என்ன பக்குவம் வேணுமோ அந்த பக்குவத்தில் வந்து எடுத்துக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துப்போம். இந்த பக்குவம் வந்து போதும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கல்லுலேயே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயம், கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ நம்ம அந்த தக்காளியில் வந்து சேர்க்க போகிறோம். நான் ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லிம்மில் தான் இருக்குது பாருங்கள். இந்த லைட்டாக பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டு கூட இப்போ நம்ம அரைச்ச மசாலாலாம் மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து வதக்கி விடுங்க. இந்த எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு இப்படி பார்க்கும்போதே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, தக்காளி ஊறுகாய் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, மெயினாக பூரி, ஒயிட் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான காம்பினேஷன் வந்து இந்த தக்காளி ஊறுகாய் மட்டும்தாங்க.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு ஊறுகாய் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கெட்டும் போகாது, நல்லாவே இருக்கும். அதனால் நீங்களும் வந்து இதே மாதிரி ஊறுகாவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். Until then, it's bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.